அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணைய திரம்பகை கௌரி நாராயணி நமஸ்தே. தத்பிரசாபித்னி மகா சேனாயுதினி தன்னஸ்கந்த பிரஜித சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தால் பாடத்தை திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மேசராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். 22/3/2026 முதல் 28/3/2026 வரைக்கும் உண்டான மேசராசிக்கு. மேசராசி அடங்கிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அடங்கியது. மேசராசிக்கு இந்த வாரம் அமோகமான வாரம். உங்க ராசியில சந்திரன் பயணம் மேற்கொள்கிறார் இந்த வாரத்துல. ஆகவே இந்த தினம் முதல் உங்களுக்கு 4ஆம் அதிபதி உங்க ராசியில அமர்ந்து உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருப்பது சிறந்தது. தன பிராப்தம், சொர்ண பிராப்தம், தொழில் விருத்தி போன்றவற்றை நிகழக்கூடிய தன்மை. நம்மளுக்கு என்ன வேணும் அது கண்டிப்பா கிடைக்கும். மனக்குழப்பம் மட்டும் கொஞ்சம் அடைந்து கொண்டே இருக்கும். சூரியன் சனி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மனக்குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். செய்யலாமா வேண்டாமா, செய்தது சரியா தவறா, செய்யக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் நம்மளுக்கு கூடுமா அப்படிங்கிறது எண்ணம் மட்டும் உங்களுக்கு பிரதிபலிப்பா இருக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க நிதானமாக இருந்து செயலாற்றினாலே போதுமானதே. இதிலே நம்மளுக்கு இறைவனுடைய வழிபாடு பேசிக்கலா சொல்லுவோம். புத்தி கூர்மை உடையவர் என்றும் வெற்றி பெற்றே தீர்வார் அப்படின்போம். அப்ப இந்த புத்தி கூர்மை இந்த தினம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த வாரத்துல குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தா 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு குரு இருக்கும் இடமிருந்து 9ஆம் பார்வை பார்க்கும்போது பாக்கியத்திலே கொடுக்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே ரெண்டுமே நம்மளுக்கு கை கொடுக்க தன்மை. அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல குரு பார்ப்பதால் உங்களுக்கு சிறந்ததான அமையும். சந்திரன் உங்க ராசியில அமர்ந்து இருப்பது சிறந்தது. மனதில் ஒரு தைரியம், விடாமுயற்சியில நாம் வெற்றி பெற்றே தீர்வோம். இதுவரைக்கும் நம்ம ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டு இருந்த காலம் போய் இனி வரக்கூடிய காலத்துல நம்ம ஏதேனும் ஒன்று செய்து நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும். தொழிலாக இருந்தாலும் சமூக விஷயமாக இருந்தாலும் அத்தனை இதுலேயும் நம்ம சிறப்பாக நம்ம செயல்படக்கூடிய தன்மை நமக்கு உருவாய்கொண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு மனக்குழப்பம் கொடுத்தாலும் இந்த காலத்துல இந்த மனக்குழப்பத்திலிருந்து உங்க விடுபடக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். தேவையற்ற சிந்தனை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே நல்ல நெகட்டிவ் எனர்ஜி கலைந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கொள்ள இறைவனை சார்ந்து இருப்பதே சிறந்தது. ஆகவே இந்த காலத்தில் நம்ம இருப்பது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால் நம்மளுக்கு நல்ல லாபம், ஆதாயம் உண்டாகக்கூடிய தன்மை. உங்க ராசியில சந்திரன் பயணம் மேற்கொண்டு இருப்பது, செவ்வாய் பகவான், புதன், ராகு 11ஆம் இடத்துல இருப்பது, வித்யா அனுகூலம். இந்த காலத்தில் இளம் வயது உடையவர்கள் நல்ல பரீட்சையில பாஸ் ஆகக்கூடிய தன்மை, நல்ல மார்க்கும் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த நேரத்துல ஒரு பரீட்சையா எக்ஸாமா நம்மளுக்கு அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு புதிய ஞானம் பிறக்கும். சில புதிய ஞானம்னா அறிவு கூர்மை உண்டாகும். அப்ப இந்த காலத்தில் நம்மளுக்கு தேவையானது சிந்தனையற்ற செயலாக மாறி இறைவனுடைய சார்ந்து நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்கும். சூரிய பகவான் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் காரியம் கூடக்கூடிய தன்மை. பிரிந்து போன உறவினர்கள் அடையக்கூடிய தன்மை. நம்ம தூர தேசத்துல போகணும், ரொம்ப நாளா விடுபட்ட வேலை செய்யணும், ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம், இந்த வேலை நடக்கும், பாஸ்போர்ட் வரல, விசா வரல, இதனால நம்மளுக்கு ஏதேனும் ஒரு பாதகம் உண்டாகுமா? இந்த காலத்துல நம்ம 7.5 சனி ஆச்சு, ஜென்ம சனியா விரே சனியா அஷ்டம சனியாங்கிறது உங்களுக்கு குழப்பம். நம்ம விரே சனிங்கிறது உங்களுக்கு விரயம் என்றாலே உங்களுக்கு மேலோக்கி செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும். சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்வை உண்டு. ஆகவே 12ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணம் பழக்கம் கூடக்கூடிய தன்மை உண்டாகும். உங்க ராசியில சந்திரன் பயணம் மேற்கொள்ளும் போது முருகப்பெருமானை மனதார் வேண்டிட்டு வாங்க. உங்க ராசிநாதன் முருகப்பெருமான் அங்காரகனை அஸ்வ வித்யாத்மி பாசஸ்தாயமி தன்னோ சூரிய பிரஜிதங்கிற சூரியனுடைய காயத்ரி மந்திரமும்
வீரத் விஜயாத்மி விக்னாஸ்தாயுதமி தன்னோ பொம்ம பிரஜோதயங்கிறாரு. அங்காரகனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்கி வரும்போது ரொம்ப அருமையான பலன் கொடுக்கும். முருகன் ஆலயத்தில் சென்று அங்காரகனுடைய பூஜை செய்து கொள்வது, அங்காரகன் இல்லை என்றாலும் முருகப்பெருமான செவரளி பூ சாத்தி அர்ச்சனை செய்து கொள்வது சிறந்தது. அப்ப அந்த நேரத்துல முருகா முருகான்னு சொல்லும். காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா சொல்லியது ஒரு 27 முறை பிரதட்சணை வந்தால் நல்லா பலன் கொடுக்கும் இந்த காலத்தில். அப்போ தத்புருஷாயுதமி மகா சேனாயுதமி தன்னஸ்கந்த பிரதிதேதங்கிற மந்திரம் மறக்காமல் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு மணி நேரம், ஒரு முகூர்த்த காலம் அப்படிங்கிறது ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் அமர்ந்து முருகனுடைய ஆலயத்துல கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யணும். அல்லது மெடிடேஷன் தியானம் செய்து நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் உருவாக்கி கொள்ளணும். அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த 1.5 மணி நேரம் நம்ம பிரார்த்தனையில இருக்கும்போது நம்மளுக்கு சிறந்ததாக பலன் அமையும். ஏதேனும் நம்மளுக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. இந்த டிஸ்டர்ப் மென்டாலிட்டி இருந்து நம்ம தப்பிக்கணும். இந்த வந்துட்டேன் சொல்லுவாங்க. யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மனால அதுக்கு நாள் நம்மளுக்கு ஒரு மன வேதனை, மன சுமை அனைத்தும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது குழப்பத்தை தான் சொல்ல முடியும். இந்த குழப்பத்துல இருந்து நம்ம விடுபடணும். வழிபாடு தவறாம செய்து வரணும். இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய தொழில் வெற்றி அடையும், குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய தன்மை, ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய தன்மை, பூமி லாபம் ஏற்படும், புதிய வீடு வாங்குறதுக்கு, புதிய கட்டிடம் கட்டுறதுக்கு உண்டான அஸ்திவாரம் போடலாமா, அல்லது புதிய வீடு வாங்கலாமா, இல்லை நிலம் வாங்கலாமாங்கிறது உங்கள் வசதிக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ராகு செவ்வாய். ஆகவே இந்த காலத்தில் நம்ம யுத்தம் சொல்லுவோம். ராகு செவ்வாய் சேர்ந்தாலே யுத்த கிரகமா மாறிடும். ஆகவே அந்த போராட்டத்துல இருந்து நம்ம மீண்டு வரதுக்குண்டான வழிகளுக்கு கிடைச்சிடும். தைரியத்தை கொடுக்கும். ரொம்ப மன வைராக்கியம், முடிவு சரியான முடிவு, கரெக்டான நேரத்துல கரெக்டான முடிவு எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கொள்வது நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே இந்த மேசராசி அன்பர்கள் தவறாம ஏதேனும் ஒரு தான தர்மம் செய்து இந்த காலத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தால் நம்மளுக்கு சிறந்ததாகவே அமைத்துக் கொள்ளணும். சரி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.